எஸ்ஐஆர் பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு விரைவா ஸ்ரீதர் கூட சொன்னார், முந்தானேத்து அவரு காலையில ஃபார்ம் கொடுக்கிறாரு, இன்னைக்கு அவரோட பட்டியலில் அவர் பேர் வந்துருச்சு அப்படின்னு. ஆக அந்த அளவிற்கு விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் எல்லாமே டிரான்ஸ்பேரண்டா இருக்கு. ஆக வெளிப்படைத்தன்மையாக இருக்க எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கே சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 30-40 பேர் ஒரே அட்ரஸ்ல இருந்தவங்க நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு ஜனநாயக முறை. அதைத்தான் உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறார். உச்ச நீதிமன்றம் போனதில் இங்க அர்த்தமே இல்லை. இதற்கு முன்னால் உள்ள வழக்குகளில் எல்லாம் ஜனநாயக முறைப்படி தேர்தல் ஆணையம் எப்பொழுதெல்லாம் வாக்காளர் பட்டியல் முறைப்படுத்தப்பட வேண்டும் நினைக்கிறதோ அப்பதெல்லாம் வாக்காளர் பட்டியல் முறைப்படுத்தப்படும். அது ஜனநாயக கடமை என்பதை பல வழக்குகளில் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால நீங்க எத்தனை பேரை வச்சு வாதாடினாலும் இதற்கு தடுப்பு வராது. இதற்கு இந்த நடைமுறை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல், பொய்யான வாக்காளர்கள் இருக்கின்ற பட்டியல் நீக்கப்படும் என்பது தெளிவாக இப்பொழுது நமக்கு தெரிகிறது. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவை அங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த தகவல், அங்கே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. இதே பாஜகவோ இல்லை என்றால் பாஜக சார்ந்த நிறுவனங்களோ பாடலனும் உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். ஆனா இன்று ராமர் கோயிலில் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு நம் பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி அங்கே சொல்லி இருக்கிறார். ஆக மோடி தமிழ் பற்றாளரா இல்லைன்னா தாய்மொழி பாடலை கூட பாடாத திமுக தாய்மொழி பற்றாளரா? ஆக நீங்க எத்தனை நாள் தமிழை வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்க போகிறீர்கள்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றால் அது பொய்யுணர்வு ஒப்பந்தம் தான், பொய்யான ஒப்பந்தங்கள் தான். ஏன்னா பாகிஸ்தான் அவங்க 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும், வரல. தென்கொரியால இருந்து ஒரு நிறுவனம் 1700 கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் வருது, 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும், வரல. 1,00,000 கோடி முதலீட்டுல கூகுள் ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும், அது தமிழ்நாட்டுக்கு வரல. ஆனா என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு எது வேண்டுமோ தேர்ந்தெடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க. அவ இதை விட பொய் எப்படி சொல்ல முடியும்? ஆக இன்னைக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை பொய்யுணர்வு ஒப்பந்தங்கள் நமக்கு தெரியல. அதனால முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு, கோயிலுக்குள்ள கொலைகள் நடக்கிறது. முந்தியலே அரசாங்கம் தான் திருடி கொண்டிருந்தது என்றால் திருடர்கள் திருட வந்திருக்கிறார்கள், அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசாங்கமாக இருக்கிறது. அதனால் 2026 அவர்கள் தோல்வி அடைவது நிச்சயம். என்னுடைய 27ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிறதோ, பாட்டெல்லாம் வரப்பட்டிருக்காங்க. இளைய தலைவர் வருகிறார். இந்த வாரிசு அரசியலுக்கு 2026 முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லை என்றால் பாட்டா பாடி நம்ம பாடா படுத்துவாங்க, அவங்க பாட்டா பாடிட்டு இருப்பாங்க. அதான் நடக்க போகுது. அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பாடத்திட்டத்தை ஒழுங்கா நடத்துறாங்க இல்லையா, பாட்டு பாடுறது ஒழுங்கா நடத்திருக்கிறார் உதயநிதிக்காக. அதனால நிதி கொடுக்கல பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 11,00,000 கோடி மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, அடிப்படை கட்டமைப்பு முதல் கொண்டு. அதனால இந்த மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எஸ்ஐஆர் முதல் படி. அதற்கு பின்பு நாம் எல்லாம் படிப்படியாக நம் வெற்றி எழுதப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு முடிவு பண்ணாதான் தெரியாது. அதுக்குள்ள பொங்குக்கு போய் அங்க வாக்கு சதவீதம் சரிவு வரைக்கும் நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கு ஸ்டாலினோட ரோட் ஷோ எவ்வளவு சரிஞ்சிருந்ததுன்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால முதல்ல திமுகவோட வாக்கு சதவீதம் சரிந்து விட்டது. இன்னொன்னு செங்கோட்டையனை பற்றி என்கிட்ட கேட்கிறாங்க. நாங்க செங்கோட்டையில பிடித்தத ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கும் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவே, செங்கோட்டையை என்ன செய்யறாங்க பார்க்கறதுக்கு என்ன வேலை இல்லை. அதனால செங்கோட்டையை பிடித்த நாங்கள் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்போமே தவிர அண்ணன் செங்கோட்டையை என்ன செய்கிறார் என்று பார்ப்பது எங்கள் வேலை இல்லை. அவரவர் விருப்பம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு போராட்டம் நடந்தாரு. 14ஆம் தேதி ஓச்சோரையை பத்தி காங்கிரஸ் தலைவர் போராட்டம் நடத்துறாங்க. யாருமே கூட சேர மாட்டேன்ட்டாங்க. எதுக்குங்க போராட்டம் நடத்துறீங்க? ஆக தோல்வியடைய போகிறார்கள் நிச்சயமா அந்த கூட்டணி. ஆக தோல்விக்கு ஒரு காரணத்தை சொல்லணும். ஆக முதலே எஸ்ஐஆர் காரணத்தை சொல்லிட்டோம்னா, எஸ்ஐஆர்னால நான் தோத்து போயிட்டேன் முதலே காரணம் சொல்லல. இது கலைஞர் கருணாநிதி இருந்து கிடைத்த பாடம் எங்களுக்கு. அவர் அப்படிதான் முதலே எழுதி வச்சிருவாரு, டிராஃப்ட் பண்ணி வச்சிருவாரு. சில நேரம் போஸ்டர் அடிச்சு ஏமாறுவாங்க, சில நேரம் கட்டுரை எழுதி வச்சிருவாங்க, நம்ம தோக்க போறோம் அதனால இப்படிலாம் நம்ம அப்படின்னு. அதனால அது மாதிரி எஸ்ஐஆர் என்றாலே சார் என்றாலும் திமுகவுக்கு கொஞ்சம் தொடர் நடக்கலாம். ஆக அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால அதை பத்தி அவங்க தோல்வியின் முன்னதிகாரத்தை எழுதி கொண்டிருக்கிறாங்க நான் சொல்ல முடியும். வெயிட் பண்ணுவோமா? எல்லாருமே தான் வெயிட் பண்ணணும். எனக்கு ஜோசியமா தெரியாது, அரசியல் விஷயம் தெரியாது. பெரிய அளவு பெரிய இப்போ வரைக்குமே எந்த ஒரு புது கட்சியுமே இந்திய கூட்டணி கட்சிகள் தான் விலகி போயிருக்காங்க. இது வந்து ஒரு பின்னடைவா இருக்காது. கட்சி எதுவும் விலகலப்பா. எங்கள்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே பெரிய கட்சிகள். ஒன்று மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, இன்னொன்று தமிழகத்தை ஆண்ட கட்சி. இதுக்கு மேல என்ன பெரிய கட்சி வேணும்? ஆக ரெண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். அதற்கு முன்னால் எங்களுக்கு எது வந்தாலும் அது போனஸ் தான். அதனால இந்த கட்சி, இந்த இரண்டு கட்சி எங்களுக்கு வெற்றிக்கு போதுமானது. இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நாங்க சில கட்சிகள் இணைய வேண்டும் நினைக்கிறோமே தவிர, வெற்றி தோல்வி வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதற்காக தவிர மற்றபடி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்திலே இரண்டு கட்சிகளிலே பெரிய கட்சிகள் தான். ஆக பீகார்ல எப்படி இரண்டு பிரதான கட்சி, அப்புறம் சின்ன கட்சிகள், அதே போல் நாங்கள் வெற்றி பெறுவோம். மத்திய அரசு இந்தியை தெரிவித்தால் அடுத்த மொழி போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உதயநிதிக்கு ஏதாவது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு எனக்கு தெரியல. செத்த மொழி சமஸ்கிருதம் சொன்னாரு. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க அம்மா சமஸ்கிருத ஸ்லோகத்தை எல்லா சாமிக்கும் சொல்றாங்க. இப்ப செத்த மொழி தான் அவங்க அம்மா பேசுறாங்களா? வீட்லயே இருக்குல்ல, காதுல விடுதுலப்பா, சத்த மொழியா விழுந்து கொண்டு இருக்கு. செத்த மொழி எப்படி நீங்க சொல்றீங்க? டெய்லி காலையில சத்தம் காதுல விழுது. அதே மாதிரி சனாதனம், சனாதனத்தை கொசு போல ஒழிப்படி. இன்னொன்னு, அவங்க வீட்டுல உள்ள எல்லா பேருமே சமஸ்கிருத பேர் தான். ஆக சமஸ்கிருதத்தை பேரை வச்சுக்கிட்டு எப்படி செத்த மொழின்னு சொல்றீங்க? உங்க மொழிகளே சமஸ்கிருதம் இருக்கு. ஆக இன்னொரு மொழியின் மீது வெறுப்பை திணிக்க கூடாது. இன்னொன்று, இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னா நாங்க எங்களை எதிர்த்து போராடுவோம். இல்லாத திணிப்பை எதிர்த்து நீங்க போராடினீங்கன்னா, திணிப்பு என்று நீங்கள் போராடினீர்களா? இல்லாத திணிப்பை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்ல, நீங்க நடத்துற பள்ளிகளில இந்தி இருக்கிறது, அதை எதிர்த்து நாங்க போராடுவோம். அதனால சும்மா இல்லாத திணிப்பை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மறுபடியும் இங்க சொல்றேன், தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இந்தி சொல்லிக் கொடுக்கவில்லை என்று வெள்ளை அறிக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? ஆக தனியார் பள்ளியில செல்வந்தர் குழந்தைகள் ஹிந்தி படிக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கலாம். ஆனா அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு ஹிந்தி படிக்க கூடாது என்ற பாராபட்சத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, உதயநிதி அவங்க பிள்ளைங்க படிச்சது, ஹிந்தி படிக்காத பள்ளியில யாரும் படிக்கல. அதனால அவங்க பேசுறது ஒண்ணு, நடந்து கொள்வது ஒன்று என்பதை தான் நான் தெரியும். அதாவது அதிகமா கொள்ளையடிக்கலாம், கொள்கை நான் கேட்கிறேன். கல்வி மாநில பட்டியலில் இருந்து தேசிய பட்டியலுக்கு எப்போ போச்சு? கூட்டணி கட்சியா உட்கார்ந்து இருக்கீங்கல்ல காங்கிரஸ், அவங்க எமர்ஜென்சி பீரியட்ல தான் மாநிலத்துல இருந்து தேசிய பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. 18 வருஷம் யூபிஏல ஆட்சியில இருந்தீங்களா இல்லையா? அப்ப ஏன் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல? அப்ப அம்னீசியா வந்துடும். அது எதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 18 வருஷம் 20 வருஷம் அவங்க 5 அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப அதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கல. அது கச்சத்தீவா இருக்கட்டும்,
நம்ம திட்டங்களில் பெயர் வைக்கிறதா இருக்கட்டும், சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதை பத்தி சிந்திக்காம இன்னைக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை செய்யல? எல்லாமே பிஜேபி இருக்கும்போது தான் கேர் பண்ணா, அவ பிஜேபினாலதான் பவர்ஃபுல்லா ஏதாவது செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் என்ன சொல்லுங்க. அரசு துறைகள் பலவும் தனியார் மயப்படுத்துவது அதிகமாகிட்டு கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. கூட உட்கார்ந்துருக்காங்கல்ல, கமலாலயத்துக்கு போனோன்னு நாங்க கமலாலயத்தை நாங்க சுதந்திரமா நாங்க கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அறிவாலயத்துக்கு போகும்போது அவங்க பெட்டி பாம்பா அணிஞ்சு விடுறாங்கல்ல, அப்ப அவங்ககிட்ட கேட்கணும். நீங்க தனியார் மயம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு தனியார் மயமாக்குவதை எதிர்த்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க. கம்யூனிஸ்ட்ல அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? கூட இருக்கிறாங்க, கூட்டணி நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டுறாங்கல்ல. அதனால தனியார் மயமாக்க